அந்த பெண் தைரியமான பெண்ணுடைய முயற்சியில தான் இந்த வழக்கு வெற்றி பெற்றிருக்கு. எந்த அரசியல் கட்சியினுடைய முயற்சியிலையும் இந்த வழக்கு வெற்றி பெறவில்லை. அன்னைக்கு இருந்த அதிமுக அரசு உடனே சிபிசிஐடி கொடுத்தாங்க, குண்டாஸ் போட்டாங்க, சிபிஐ கொடுத்துட்டாங்க. இந்த வழக்கில் பொறுத்த வரைக்கும் அரசியல் கட்சிகளை சேர்ந்த 4 நபர்கள் இருக்காங்க. மொத்தம் 9 அக்யூஸ்ட்ல 4 அக்யூஸ்ட் 3 கட்சி தொடர்பு இருக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்க. அருளானந்தம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், 8வது நபராக இருக்கக்கூடிய அருளானந்தம் அதிமுக இருந்தார். அவரை அதிமுக ஆட்சியிலேயே பொறுப்புல இருந்து நீக்கிட்டு தான் அரெஸ்ட் பண்ணாங்க. திருநாவுக்கரசை பொறுத்த வரைக்கும் அவர் காங்கிரஸ் கட்சியினுடைய மிக தீவிரமான ஒரு தொண்டர். அவர் அன்னைக்கு இந்த கேஸ்ல அன்னைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய மாவட்ட தலைவராக இருந்தாருன்னு நினைக்கிறேன். மயூரா ஜெயக்குமார் உட்பட எல்லாத்தையும் விசாரிச்சோம். அந்த பைக் பாபுன்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் பியூரா திமுக காரர். இப்போ இந்த அக்யூஸ்ட்ல இவங்க அதிமுக, இவங்க திமுக, இவங்க காங்கிரஸ் இப்ப வகைப்படுத்தக்கூடாது. இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க 9 பேரும் மனித மிருகங்கள். அப்படிதான் நம்ம இதுல பாக்கணும். நான் இன்னைக்கு காலையில இருந்து நியூஸ் சேனல்ஸ் பாக்குறேன். ஒரு பர்டிகுலர் அக்யூஸ்டோட நேம் மட்டும்தான் பொலிட்டிக்கல் டேக்கோட வருது. மத்த நாங்க பொலிட்டிக்கல் டேக் போடாதீங்கன்னு சொல்லல. பொலிட்டிக்கல் டேக் இதுக்கு தேவையில்லை. அவன் மனுஷனே கிடையாதுன்னு நாங்க சொல்றோம். அவன் இந்த கட்சியை சார்ந்தவன் அந்த கட்சியை சார்ந்தவன்லாம் இல்ல, மொத்தம் 3 கட்சியை சேர்ந்தவன் இருக்கான். எல்லா கட்சியை சேர்ந்தவனும் இருக்கிறான். எல்லாரும் சப்போர்ட் பண்ற ட்ரை பண்ணுவாங்க. ஆனா கடைசியா நீதி தான் ஜெயிச்சிருக்கு. நீதி ஜெயிக்கிற காரணமா இருந்தா அந்த பெண் தான். இதுல கிரெடிட் எடுக்கணும்னா அந்த பெண் தான் எடுக்கணும். அன்னைக்கு அன்னைக்கு போராடக்கூடிய மகளிர் சங்கங்கள் கூட பாதிக்கப்பட்ட பெண்ணை எங்களுக்கு பார்க்கல. எங்களுக்கு அதுதான் வருத்தம். அன்னைக்கு நான் இதுக்கு முன்னாடி இருந்த பிரஸ்லயும் சொல்லியிருக்கேன், இப்பவும் தைரியமா சொல்றேன். பொள்ளாச்சியில அந்த ரவுண்டானா வரைக்கும் போராட வரக்கூடிய அரசியல்வாதிகள் அங்கிருந்து 10 கிலோமீட்டருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெண்ணை சந்தித்து இதுவரைக்கும் ஆறுதல் சொல்ல இன்னைக்கு பேட்டி